சாமுண்டீஸ்வரி. ஏய் நில்லு. இப்ப எதுக்கு இங்க வந்த? அதான் யாக பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, திரும்ப எதுக்கு இங்க வந்திருக்க? முதல்ல வெளியே போ. இரு இரு இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன் இப்படி படபடன்னு பேசுற? நான் என்ன விஷயமா வந்திருக்கேன்னு கொஞ்சம் கேளு. எல்லாம் கேட்ட வரைக்கும் போதும். என் பொண்ணும் மாப்பிளையும் சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த ஊருக்கே வந்தேன். வந்த இடத்துல என் புருஷன் பட்ட அவமானம் எல்லாம் போதாதா? என்னமோ பொல்லாத பூஜை செய்யறேன்னு வர சொல்லிட்டு போலீஸ் லாக்அப்ல உட்கார வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல அவரை. இப்ப இன்னும் வேற என்ன அசிங்கத்தை பண்ணலாம் நீங்க வந்திருக்க? இரு சாமுண்டீஸ்வரி, வார்த்தைங்களை நெருப்பா அள்ளி வீசாத. என் புள்ள அந்த யாக பூஜையை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக யாரோ செஞ்ச சதிதான் அது. அது யாரு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். ஆமா, கிழிச்ச வாய் சவடால் தான் உன்கிட்ட இருக்கு. காரியத்துல ஒன்னையும் காணும். ராஜா சேதுபதி குடும்பம்னு பெரிய பேரு வேற, மத்தபடி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஈஸ்வரி, எனக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அதெல்லாம் நடந்து முடிஞ்சு நம்ம நல்லபடியா பூஜையை முடிச்சிட்டு வந்துட்டோம். அம்மா எதுக்காக வந்திருக்கான்னு கொஞ்சம் கேட்போமே. ஏன் உங்க குடும்பத்தை பத்தி பேசின உடனே அப்படியே கோவம் பொத்திக்கிட்டு வருதோ? நான் உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என் மேலேயே கோவப்படுறீங்களா? சரி, இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்க? உங்க எல்லாருக்கும் கும்பச்சோறு கொண்டு வந்திருக்கேன். கும்பசோரா? என்ன புதுசா கும்பசோரன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க? இது புதுசா ஒண்ணு இல்லம்மா, பரம்பரை பரம்பரையா நம்ம ஊர்ல பண்ற வழக்கம் தான் இது. என்னது கும்பசோரா? இத பத்திலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அது ஒண்ணு இல்ல மாப்ள, கும்பாபிஷேகம் வருதுல்ல, அதனால ஊரே ஒண்ணு கூடி அம்மனுக்கு சோறு படைப்பாங்க. அந்த கும்பசோறு தான் இது. முருகா, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் என்ன இப்படியே சோதிச்சுக்கிட்டே இருப்ப? என் மருமக ஒவ்வொரு முறையும் என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி திட்டி அனுப்புறா. நான் எந்த தப்பும் பண்ணலையே சாமி. செய்யாத தப்புக்கு நான் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பேன்? என் பிள்ளையும் என் மருமக ஆட்டி படைக்கிற கைபொம்மையா மாறிட்டான். அவனை சொல்லி குத்தம் இல்ல. எங்க ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து நாங்க எல்லாரும் சந்தோஷமா வாழணும்னு தானே நான் ஆசைப்பட்டேன். இதை நீ நிறைவேற்றி வைக்க மாட்டியா? இப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படி என் ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரும்? வேண்டாம் சாமி, என்ன சோதிச்சதெல்லாம் போதும். சீக்கிரமே என் மருமக மனசு திருந்தி எங்க ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து நாங்க எல்லாரும் சந்தோஷமா வாழணும் சாமி. கடவுளே, முருகா, உன் அத்தை பேசும்போது நீயும் பாத்துக்கிட்டு தானப்பா இருந்த. நான் என்ன உறவு கொண்டாடுவா இங்க வந்தேன்? நான் இந்த கும்பசோரை உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போலான்னு தானையா வந்தேன். இத சாப்பிட்டா குடும்பத்துக்கு நல்லது, பேரன் பேத்திங்களுக்கு நல்லது. முக்கியமா யாக பூஜையில நீயும் உன் மாமனும் உக்காந்தீங்கல்ல, நீங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லதுப்பா. இத கொடுத்துட்டு போலான்னு தானே வந்தேன். அதையெல்லாம் தெரிஞ்சுக்காம அவ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறா. எப்படி என்ன அவமானப்படுத்தி அனுப்பி வச்சான்னு பார்த்தல. என் மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குப்பா. பாட்டி, அவங்களுக்கு உங்க மேல இருக்க கோவம் இன்னும் போல பாட்டி, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. இன்னும் எத்தனை காலத்துக்குப்பா? நான் போய் சேர்ற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாளா? கோவமாவே இருப்பாளா? பாட்டி, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? வேற எப்படிப்பா பேசுறது? 1 வருஷமா 2 வருஷமா 25 வருஷமா ஒருத்தி கோவமாவே இருப்பாளா? கோவமே தீராதாப்பா? இது எல்லாமே சீக்கிரமா மாறிடும் பாட்டி, கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். அத்தைக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிடலாம் பாட்டி. அந்த ஒரே நம்பிக்கையில தாய்யா
என் உசுரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்க. என் அப்ப முருகனும் நீயும் நல்லபடியா நடத்தி காட்டுவேங்கிற நம்பிக்கையில தாயா இருக்கேன். கண்டிப்பா நடக்கும் பாட்டி, கவலைப்படாதீங்க. இப்ப என்ன, இந்த சாப்பாடை வீட்டுல இருக்க எல்லாரும் சாப்பிடணும், அவ்வளவுதானே பாட்டி? ஆமாய்யா, நீங்க எல்லாரும் இந்த சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா என் மனசுக்கு சந்தோஷமா இருக்குயா. சரிங்க பாட்டி, அதை கொடுங்க, நான் சாப்பிட வைக்கிறேன். எப்படியா? உன் அத்தைக்காரிதான் ஒரு அரிசி பருப்பு கூட இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னுட்டாலே, எப்படி எல்லாரையும் சாப்பிட வைப்ப? இல்ல பாட்டி, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. இந்த சாப்பாடை அவங்க எல்லாரையும் சாப்பிட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கொடுங்க பாட்டி, நீங்க நிம்மதியை வீட்டுக்கு போங்க. இந்த சாப்பாடை வீட்டுல இருக்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. அது போதும்பா, அது போதும் எனக்கு. சரிங்க பாட்டி, நான் போயிட்டு வரேன். எப்பா, இது பாட்டி கொண்டு வந்த பை மாதிரிலாம் இருக்கு. அதே பை தாங்க. அத்தை தான் இந்த சாப்பாடை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல. பாட்டி வேற சோகமாயிட்டாங்க, கோயில்ல தான் இருந்தாங்க. அதான் அவங்க கிட்ட போய் ஆறுதல் சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன். அடா ஆமாப்பா, அத்தை பேசினப்ப எனக்கே பயங்கர கஷ்டமாயி போச்சுப்பா. அத்தை சில விஷயத்துல ரொம்ப ஹார்டா பிஹேவ் பண்றாங்கப்பா. அத்தை ரொம்ப கோவமா இருந்தாங்களா, அந்த டைம்ல பாட்டிக்கிட்ட எதுவும் பேச முடியலப்பா, தப்பா எடுத்துக்காத. பாட்டி கிட்ட இருந்து இந்த சாப்பாடை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க சாதாரணமாவே ஆனாங்க. இந்த சாப்பாடு எப்படியாவது எல்லாரும் சாப்பிட வைக்கணுங்க. எப்பா, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்களேப்பா. எப்படிப்பா இந்த சாப்பாடை எல்லாரையும் சாப்பிட வைக்கிறது? இப்ப என்ன பண்றது? ஒரு ஐடியா இருக்கு, அப்படி பண்ணா எல்லாருமே சாப்பிடுவாங்க. என்ன ஐடியாப்பா? ஐயோ, சரியான ஐடியாப்பா, சூப்பர் சகல. நீ பேக் கொடு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன்.